இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான நம்முடைய தேவனாகி கர்த்தர் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு முறையும் நாங்கள் கேட்கும்போது அன்போடு கூட அழைத்து நீர் வந்து தேவனுடைய அன்பை எடுத்து சொல்லும்படி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற அருமையான சபை போதகர் ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கைத்தட்டுவோம். ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர்மாக்க என்னுடைய நன்றி. இந்த ஐயாவுடைய மூத்த மருமகன் மதன் இம்மானுவேல் ஐயா, அவர் தான் ஐயாவை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் தான் ஒவ்வொரு முறையும் ஐயாவிடத்தில் சொல்லி இந்த சபைக்கு அங்கே வருவதற்கு அவர் தான் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கைத்தட்டுவோம். ஆமென் சொல்லுங்களேன். நான் என்ன பேசினாலும் பொறுமையாக கேட்டு விசுவாசம் விட்டு விடாதபடிக்கு ஒரு இதாக இருக்கிற உங்களுக்கு ஒரு நன்றி. ஆமென் சொல்லுங்களேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புத்தகம், நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ யாரால வரும்? கர்த்தரால் வரும். கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களுக்கு தோல்வியை கொடுக்கிறவர் அல்ல, எங்களை தோற்று போக விடுகிறவர் அல்ல, எங்களை ஜெயம் பெற வைக்கிறவர், எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். அந்த வேளையில் எங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. கையை சொல்லு. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுவோமா? தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு சந்தோஷத்தோடு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஒரு ஆராதனை, வெற்றி தருகிற ராஜனுக்கு ஒரு ஆராதனை, நம்மை நன்மையால் நிரப்புகிற தேவனுக்கு ஒரு ஆராதனை. கை தட்டி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ண பண்ண சிறைச்சாலை கதவுகளை திறக்கிற கர்த்தர். துதிக்க துதிக்க கதவுகளை, சிறைச்சாலை கதவுகளை திறந்தது, கட்டுகள் அறுக்கப்பட்டது, வழி பிறந்தது, வாசல்கள் உண்டானது. திறந்த வாசல்களை கர்த்தர் உண்டாக்கினாரே. இந்த கால வேளையிலே சபையே, உனக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். கை தட்டி அந்த ராஜாதி ராஜனை உயர்த்துவோம். ஆமென். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் விளைந்திடு
அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆவிப்பாடி மகிழ்வே அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆவிப்பாடி மகிழ்வே அல்லேலூயா 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 நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே கலவகட்டி நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி மரணத்தின் கூடெங்கே பாதாளம் ஜெயம் எங்கே மரணத்தின் கூடெங்கே பாதாளம் ஜெயம் எங்கே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயமே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயமே நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே நீர் என்னோடு இருக்கும் போது வெற்றி வெற்றியே தோல்வி எனக்கிலே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லை தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லை கவி பற்றி சொல்லி சொன்னது தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே நீ என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே ஆண்டவரே நான் தோற்கிற கூட்டத்தில் அல்ல நான் ஜெயம் எடுக்கிற கூட்டத்தில் இருக்கிறேன் தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அல்லவா கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொன்னது போல நீ என்னோடு கூட இருக்கும்போது என் குடும்பத்தோடு கூட இருக்கும்போது என் பிள்ளைகளோடு இருக்கும்போது என் சபையோடு கூட இருக்கும்போது ஒரு நாளும் தோல்வி என்பது வராது தோற்கிறவனை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் எந்த இடத்துல தோற்று போனமோ அதே இடத்துல தலை நிமிர செய்கிறவர் தலையை உயர்த்துகிறவர் வெற்றியை தருகிறவர் உமக்கு நன்றி அப்பா அந்த ஜெயத்தை தருகிற தேவன் காலவெல்லு எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசுவீராக பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே எங்கள் இருதயங்களை ஆளுகை செய்வீராக எங்கள் சிந்தைகளை ஆளுகை செய்வீராக எங்கள் செவிகளை ஆளுகை செய்வீராக கண்களை ஆளுகை செய்வீராக திருச்சபையை ஆளுகை செய்வீராக ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தினாலே சபை முழுவதும் நாங்கள் வேலடிக்கிறோம் சுவாமி சத்துரு ஒரு நாளும் தேவ வார்த்தையை ஆண்டவரே வீணாய் பொறுக்கி போடாதபடிக்கு இதை கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயத்திலே நூறத்தனையான பலனை உண்டாக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க சுவாமி உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே நல்ல கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன் ஆமென் சொல்லுங்களேன் நமக்கு ஜெயம் கிழக்கில் இருந்தோ மேற்கில் இருந்தோ கிடையாது நமக்கு ஜெயம் பரலோகத்தில் இருந்து ஹல்லேலூயா சொல்லுங்களேன் நமக்கு ஜெயம் கிழக்கில் இருந்தோ மேற்கில் இருந்தோ கிடையாது நமக்கு ஜெயம் எங்க இருந்து பரத்தில் இருந்து ஜெயம் ஆமென் சொல்லுங்களேன் இங்க வேதம் சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஆனால் ஜெயம் யாரால வருகிறது கர்த்தராலே வருகிறது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றிலும் எடுத்து வாசிப்போம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சொல்லுங்களேன் நம்முடைய கிறிஸ்துவினாலே நமக்கு வெற்றி நம்முடைய ஆண்டவராலே நமக்கு என்ன வரப்போகிறது
வெற்றி வரப்போகிறது. அல்லேலூயா. தேவன் தம் முன்குறித்த பிள்ளைகளை ஒரு நாளும் என்ன செய்ய கிடையாது, தோல்விக்கு நேராய் நடத்துகிறவர் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் தோற்றவனை கூட அவருடைய ராஜ்யத்தில் வரும்போது, அவருடைய சமூகத்தில் வரும்போது நம்ம என்னவா மாற்றுகிறார், ஜெயம் பெறுகிறவராய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்ம தேவாலயத்துக்கு வரும்போது 2 காரியத்துக்காக தான் வரும். ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன். ஒன்று, நாம் தேவனை ஆராதிக்க வருகிறோம். என்னை உண்டாக்கின தெய்வத்தை, எனக்கு நன்மை செய்த தெய்வத்தை, எனக்கு நடத்துகிற தேவனை, எனக்கு ஜீவனை தந்த ஆண்டவரை நான் என்ன செய்ய போகிறேன், போய் பார்க்க போகிறேன். சபைக்கு வரும்போது என்ன வரணும், அவரை நான் பார்க்க போகிறேன். என்னை உண்டாக்கின இந்த வாரம் முழுவதும் எனக்கு நன்மை செஞ்சார், என்னை பாதுகாத்தார், எனக்கு பலனாக இருந்தார். அந்த தெய்வத்தை நான் போய் என்ன செய்ய போகிறேன், ஆலயத்துக்கு போகும்போது நான் அவரை பார்க்க போகிறேன். அந்த எண்ணத்தில் தான் வீட்டில் கிளம்பணும். 2வது, ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, என்னுடைய ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறத என்ன செய்ய போகிறேன், கேட்க போகிறேன். அல்லேலூயா. சாலமோன் தேவாலயம் கட்டும்போது நான் போய் பார்க்கல. சாலமோன் கட்டும் போகும்போது, அவர் தேவாலயம் கட்டும் போகும்போது, தேவாலயத்தை கட்டின போது வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, தேவாலயத்துடைய படிக்கட்டு எப்படி இருக்குமா, ஒரு படிக்கட்டு பெருசா, ஒரு படிக்கட்டு சின்னதாக இருக்குமா. ஒரு படிக்கட்டு கொஞ்சம் மேடா, ஒரு படிக்கட்டு பள்ளமா, ஒரு படிக்கட்டு கொஞ்சம் வளைவா, ஒரு படிக்கட்டு நல்லா இருக்குமா. கொஞ்சம் பெருசா கொஞ்சம் சின்னதாக அப்படிதான் படிக்கட்டு அமைக்கப்பட்டிருந்ததாம். ஏன் சொன்னா, தேவாலயத்துக்கு வருகிற ஜனங்கள் பலதரப்பட்ட சிந்தையோடு கூட வருவாங்களாம், எண்ணங்களோடு கூட வருவாங்களாம், பலதரப்பட்ட காரியத்தோடு கூட வருவாங்களாம். பேசிட்டு இப்போ நம்ம படிக்கட் மேலே, ஐயா மேலே சபை ஆரம்பிக்கிற கர்த்தருடைய கிருபையினால நமக்கு படிக்கட்டெலாம் அழகாக ஒழுங்காக ஸ்டெப்பு பேசினே ஏறிடலாம். படிக்கட்டை பார்க்கவே தேவையில்லை. இந்த ஸ்டெப்புன்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னு ஈஸியாக காலை வச்சுட்டுவோம். ஆமான்னு சொல்லுங்களேன். வாலிப பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கு, அவங்க ஆஃபீஸ் போய்ட்டு அப்படியே படிக்கட்டு ஏறிக்கினே அப்படியே பேசினே தான் என்ன செய்வாங்க, ஆலயத்துக்குள்ள வைங்க. என்ன பண்ணால் அப்படியே அவங்க கதைகளை பேசிட்டு தான் போவாங்க. ஆனால் அந்த சாலமோன் ஆலயத்தில் நீங்கள் அப்படி போக முடியாது. ஆலயத்துக்குள்ள போகும்போது உங்கள் கவனம் எல்லாம் அந்த படிக்கட்டில் தான் இருக்கணும். கொஞ்சம் காலை தவறுனா கூட இருந்தோம் மேடு வித்தியாசமாக இருக்கும் படிக்கட்டு. எங்கே ஏன் சொன்னால், பலதரப்பட்ட சிந்தையுள்ளவர்களை எல்லாரையும் அவங்கள ஒருமுகப்படுத்துவதற்காக ஒரே சிந்தை. இந்த படிக்கட்டை பார்த்து ஏறினே போயிட்டு அங்கே போயிடுவாங்க, வேற எந்த யோசனை, ஆலயத்துக்குள்ளே போய் விடுவார்கள். அதே போல தேவாலயத்துக்கு வரும்போது நம்ம தேவனுடைய காரியத்தை, நான் என்னை உண்டாக்கின ஆண்டவரை பார்க்க போறேன், அவர் சத்தத்தை கேட்க போகிறேன். இங்கு வசனம் சொல்லுகிறது, ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர். உங்கள் குடும்பங்களுக்கு தேவன் ஜெயத்தை கொடுக்கிறவர், உங்களுடைய வேலையிலே கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவர், உங்கள் வியாபாரத்தில் கர்த்தர் ஜெயத்தை தருகிறவர், உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்து ஜெயத்தை கொடுக்கிறவர், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள், உங்களை குறை கூறினவர்கள், உங்களை ஏளனமாய் பேசினவர்கள், உங்களை மீது பொறாமை கொண்டவர்கள், உங்களை எப்ப தள்ளிவிடலாம், நீங்க எப்ப விழுவீங்க, நீங்க எப்ப இல்லாம போவீங்க, இந்த உலக மனிதர்களுக்கு முன்பாக உனக்கு தீமை நடக்காதா, உனக்கு காரியங்கள் எதிராய் போகாதா, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக, அவர்கள் கண்கள் பார்க்கிற முன்பாக உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஒரு விதத்தில் நீங்களும் நானும் ஆயத்தமாக்கப்படுகிறோம். சபை ஆயத்தமாக்கப்படுகிறது, விசுவாசிகள் ஆயத்தமாக்கப்படுகிறார்கள். ஆயத்தப்படு, உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து என்று எசேக்கியேல் புத்தகம் 38:7 சொல்லுகிறது. ஒரு வகையில் நாம என்ன செய்யறோம், தேவனுடைய வருகைக்காக ஆயத்தமாகுகிறோம். அவர் வரப்போகிறார், அது மாற்றமே கிடையாது. ஹில்டன் ஹோட்டல் என்ற ஒரு பெரிய ஹோட்டல் என்ன செஞ்சாங்க, ஒலிவமலையில் போய் பர்மிஷன் வாங்கி, இஸ்ரேலில் பர்மிஷன் வாங்கிட்டு என்ன செஞ்சாங்க, ஒரு ஹோட்டல் அங்கே நாங்கள் சுற்றுலா பயணிகள் டூரிஸ்ட் பிளேஸ் ரொம்ப உச்சியில் போய் ஒரு ஹோட்டல் கட்டி வியாபாரம் பண்ணலாம். ஹில்டன் இங்கே பெரிய குரூப், அது இன்டர்நேஷ்னல் குரூப். அங்கே போய் ஒரு ஆராய்ச்சியாளரை மலையில் நாங்கள் ஹோட்டல் கட்ட போகிறோம், அந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டோம், பர்மிஷன் வாங்கிட்டோம், அதுக்கு எப்படி இது கரெக்டாக உதவுமா பாருங்கள், இந்த இடத்த செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறாரு, இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த மலை என்ன செஞ்சுக்கிறது, பிளந்துடும். இயேசு வரும்போது ஒலிவமலை பிளக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன என்னங்குது,
நீங்க கட்டுறது தப்பு, இது இன்னும் கொஞ்ச நாள் மழை என்னதான். இந்த உலகம் எல்லாமே சகல சிருஷ்டிகளும் அந்த சராசரங்களும் ஆண்டோடைய வருகைக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. நிச்சயம் இயேசு வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அவரோடு கூட மனவாட்டியாய் நம்மளை கொண்டு சொல்ல போகிறார். அதற்கு ஒரு வேளையில் ஆயத்தப்படுகிறோம். ஆனால் சில வேளையில உலகத்துல சொல்லப்படுகிற குதிரை ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த குதிரை பார்த்தீங்கன்னா கிண்டியில் ரேஸ் கோர்ஸ் இருக்கு, ஊட்டியில் ரேஸ் கோர்ஸ்லாம் இருக்கு. அந்த ரேஸ் கோர்ஸில் ஓடுற குதிரைகளாம் சாதாரணமாக கொண்டு போய் விட முடியாது. அந்த குதிரைகளை அதுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து, நல்லா அதுக்கு என்ன செய்யணும், ஆகாரம் கொடுத்து அதை பழக்கி வித்து தான் என்ன செய்வாங்க, ட்ரைனிங். அதுக்கு ஒரு ஜாக்கி இருப்பார், அதை ஓடுறதுக்கு அதை பழக்கி வித்து வேகத்தை கூட்டி அதை பழக்கி வித்து அதை தான் என்ன செய்வார், ரேஸில் ஓடுவாங்க. இப்படி குதிரைகள் ஆயத்தமாக்கப்படுகிறது. ஆனால் ஜெயம் யார் தான் கொடுக்க முடியும்? கர்த்தர் தான் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நிச்சயம் நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற விஷயத்தில் தேவன் ஜெயத்தை கொடுப்பார். உங்கள் தோல்வி எல்லாவற்றையும் கர்த்தர் எந்த இடத்துல தோற்று போனீங்களோ, தலை குனிந்து போனீங்களோ, அந்த இடத்துல தேவன் உங்கள் தலையை உயர்த்தபடியாக ஜெயத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஜெயம் எப்போது நமக்கு கிடைக்கும்? நீங்கள் எதிர்பார்க்கிற வெற்றி, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம், நீங்கள் எதிர்பார்க்கிற விஷயத்தில் ஒருவேளை கோர்ட் கேஸாக இருக்கலாம், ஒருவேளை வீடு கட்டுகிற காரியமாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய தேவைகளாக இருக்கலாம், ஒருவேளை எக்ஸாமாக இருக்கலாம், ஒருவேளை வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் எப்போ நமக்கு வெற்றி உண்டாகும்? எடுத்து வாசிப்போம். யாத்ராகம புத்தகம் 17ஆம் அதிகாரம். யாத்ரா புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 17ஆம் அதிகாரத்துக்கு நேராய் கடைசி 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களை கருக்கினாலே முறியடித்தான். பட்டய கருக்கினால் முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். என்று சொன்னார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு அவங்க செங்கடலை கடந்து அவர்கள் ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சத்துருடைய கூட்டம், எதிரியின் கூட்டம் அவங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறார்கள். அவங்க யாருன்னு சொன்னா அம்மோன் புத்திரர்கள். யாரவங்க? அமலேக்கு என்ற ஒரு சந்ததி. இவர்கள் தேவனுடைய சொல்லப்பட்ட தேசத்துக்கு இந்த ஜனம் போகாதபடிக்கு இவர்களோடு கூட எதிர்த்து யுத்தம் பண்ண வருகிறார்கள். அப்போ மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, மோசே, எப்போ உனக்கு ஜெயம் வரும் தெரியுமா? எப்போ நீங்க அமலேக்கை முறியடிக்கப்படுவாங்க தெரியுமா? எடுத்து வாசிப்போம் 11. அதுலேயே 17-11 வாசிங்க. மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையிலே அமலேக்கை மேற்கொண்டான். 12 வாசிங்க. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்போது அவர்கள் கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்தில் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தான். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் கருக்கினாலே முறியடித்தான். பாருங்க, அமலேக்கு எப்ப முறியடிக்கப்பட்டான், அமலேக்கு எப்ப தோற்கடிக்கப்பட்டான் என்று சொன்னால் மோசே தன் கைகளை தேவனுக்கு நேராய் உயர்த்தி இருந்த போது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 2 கைகளை உயர்த்துவதற்கு என்ன தெரியுமா காரணம்? அதுக்கு அர்த்தம் சரண்டர். இதை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னால முடியாது. சரண்டர். முதலாவது ஜெயம் வர வேண்டும் என்று சொன்னால் நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறவராக இருக்க வேண்டும்.
தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாருக்கு தேவன் ஜெயத்தை கொடுப்பார், யாருக்கு எந்த குடும்பத்துக்கு தேவன் வெற்றி கொடுப்பார், எந்த மனிதனுக்கு தேவனை வெற்றியை கொடுப்பார். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, மோசே தன் கரங்களை உயர்த்தின பொழுது இஸ்ரவேல் ஜெயம் எடுத்தார்கள். தன்னை தாழ்த்துவதற்கு ஒரு ஒப்பனையாய் இருக்கிறது, தன்னை அர்ப்பணிப்பதற்கு ஒரு ஒப்பனையாய் இருக்கிறது. I am surrendered. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி துப்பாக்கி நீட்டினவன் என்ன செய்வாங்க, கரத்தை நீட்டிடுவாங்க. மோசே ஊழியக்காரர் மோசேவுக்கும் யோசுவாவுக்கும் ஒரு பெரிய நல்ல குணாதிசயம் இருந்தது. எப்ப பிரச்சனை வந்தாலும், எப்ப எதிரிகள் வந்தாலும், எப்ப சத்துரு அவர்களுக்கு விரோதமாய் வந்தாலும் மோசேவும் யோசுவாவும் என்ன செய்வார்களா, ஒரு இடத்துல உட்கார்ந்து உபவாசித்து தன் வஸ்திரத்தை கிழித்து புழுதியும் மண்ணையும் மேலே போட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுப்பார்களா. அது என்ன அர்த்தம், ஆண்டவரே இது என்னால முடியாது, என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, நான் புழுதியும் மண்ணான ஒரு மனுஷன், என்னை நினைவு கூறுங்க. மண்ணை மேல எடுத்து போட்டுக்குவாங்களாம், புழுதியை மேல எடுத்து போட்டுக்குவாங்களாம், வஸ்திரத்தை கிழித்து தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவார்களாம். ஆழி பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்கடித்த பொழுது யோசுவா போய் உட்கார்ந்து தன்னை தேவ சமூகத்தில், ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், வஸ்திரத்தை கிழித்து புழுதிய மண்ணையை மேலே போட்டுக்கொண்டு தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்த போது, தன்னை ஒப்பு கொடுத்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆழி பட்டணத்தை ஜெயித்தார்கள். கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு கரம் ஜெபம், இன்னொரு கரம் விசுவாசம். ஒரு கரத்துல ஜபத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கரத்துல விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொண்டு நீங்க தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தும் போது எந்த எதிரி ஏறெடுக்கிற அம்புகளையும், எதிரி உங்களுக்கு விரோதமாய் எழுகிற ஈட்டிகளையும், எதிரி உங்களுக்கு சத்துரு உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற தீமைகளையும் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் முறியெடுத்து உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு கை ஜபம், இன்னொரு கை என்னது, விசுவாசம். ஜபத்தோடு விசுவாசத்தோடு நீங்கள் போய் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தும் பொழுது, உங்களை அர்ப்பணிக்கும் போது, அருமையான ஜெபம் ஆசாவின் ஜெபம். பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் ஆண்டவரே நீ உதவி செய்வது லேசான காரியம். மனுஷன் உன்னை மேற்கொள்ள முடியுமோ? இந்த ஏராளமான கூட்டத்துக்கு விரோதமாய் வந்திருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். எங்க சுயபலத்தினால் மேற்கொள்ள முடியாது, எங்க திறமையால் மேற்கொள்ள முடியாது, எங்கள் ஞானத்தினால் மேற்கொள்ள முடியாது, எங்க அறிவினால் மேற்கொள்ள முடியாது, எங்கள் படிப்பினால் மேற்கொள்ள முடியாது, எங்கள் பட்டத்தால் மேற்கொள்ள முடியாது, எங்களுக்கு இருக்கிற வசதியால மேற்கொள்ள முடியாது, எங்களுக்கு இருக்கிற பணபலம் படைபலத்தினால் மேற்கொள்ள முடியாது. ஆண்டவரே ஒன்னே ஒன்று தெரியும், கர்த்தர் இறங்குவார் என்று சொன்னார், நிச்சயம் செய்ய வரும். இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக சகையு மேல உட்கார்ந்துட்டாரு, மரத்து மேல. ஏசாமி சொல்றாரு, சகையவே நீ பார்க்க வந்தது நல்லதுதான், ஆனா ஒரு நல்லது, நான் உன் கூட வரணும்னா நீ இருக்கிற இடத்தை விட்டு கீழே இறங்கி வா, உன் சுயத்தை விட்டு கீழே இறங்கி அர்ப்பணித்து வா. உன்னுடைய சுயத்தை விட்டு தேவ சமூகத்தில் எந்த மனுஷன் தன் சுயத்தை அர்ப்பணிக்கிறானோ, எந்த மனுஷன் தன்னுடைய இடத்தை, தன்னுடைய பெருமையை விட்டு இறங்கி வருகிறானோ, தன்னுடைய மேன்மையை விட்டு இறங்கி வருகிறானோ, தன் பிடிவாதத்தை விட்டு, தன்னுடைய பிடிவாதமான குணம், பிடிவாதம் என்பது சத்துருடைய குணம். நீ விசுவாசத்தில் வைராக்கியமாய் இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். சில வீட்டில் பிடிவாதமாய், பிரச்சனைக்கு காரணம் பிடிவாதம், விட்டு கொடுக்காத தன்மை. அந்த குணத்தை விட்டு இறங்கி வா, கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். விட்டு கொடுக்காத இருதயம். ஆண்டவர் சொன்னார் சகையை கிட்ட, நீ இறங்கி வா, உன் சுயத்தை விட்டு, நீ உட்கார்ந்திருக்கிற பெருமையான காரியத்தை விட்டு, உன்னுடைய புகழ்ச்சியை விட்டு, உனக்கு எது மேன்மையா தெரிகிறதோ, நீ எது பெருமையாய் பேசுகிறாயோ, நீ எதை உனக்கு பெருமையா நினைச்சிருக்கிறாயோ, ஒரு நாளும் நீ நினைச்சிருக்கிறது உன் ஜெயத்தை கொண்டு வராது. கர்த்தர் ஒருவர் தான் உன் குடும்பத்துக்கும் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க முடியும். ஆண்டவர் சமூகத்தில் உன்னை தாழ்த்து, தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணிங்க, கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய ஜெயத்தை கொடுப்பார். மோசே கரங்கள் உயர்த்தப்பட்டிருந்தது. I am nothing Lord, I am nothing Lord, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என் குடும்பம் இவ்வளவு கஷ்டப்படுது ஆண்டவரே, ஆசா நான் பிரச்சனையில மாட்டுகிறேன், எனக்கு விரோதமாக பெலிஸ்டியர்கள் வந்துட்டாங்க, எங்க கிட்ட யுத்தம் பண்ணதுக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை, கொஞ்சமா தான் ஆண்டவருக்கு.
அந்த சாரிபாத் சொன்னா, கொஞ்சம் தான் ஆண்டவரே, கொஞ்சம் எண்ணெய். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ சமூகத்தில் போய் சொல்லுங்க, நான் பெரிய ஆள், அவ்வளோ பெரிய பலசாலி இல்லை, எனக்கு இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க அதை மேற்கொள்வதற்கு என்னால் முடியல ஆண்டவரே, இந்த கஷ்டத்தை மேற்கொள்ள என்னால் முடியல ஆண்டவரே, இந்த பலவீனத்தை மேற்கொள்ள முடியல ஆண்டவரே. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கு, என் கிருபை உனக்கு போதும். பவுலுக்கு ஆண்டவர் அந்த முள்ளை எடுத்து போனேன்னு சொல்லல, அவரை 3 முறை இந்த முள் குத்துகிற முள்ளா இருந்தது. ஆண்டவர் அதை எடுத்து போறேன்னு சொன்னாரா? இல்லை இல்லை. முள் என்பது பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். நம்ம ஆண்டவர் ராஜ்யத்தில் போய் சேருகிற வரைக்கும் நிச்சயம் அது இருக்கத்தான் செய்யும். இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு வழியில், ஏதாவது ஒரு மூலையில், ஏதாவது ஒரு காரியத்தில், இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு முள் நம்மளை கொட்டி கொண்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு நல்ல செய்தி, அதை மேற்கொள்ளக்கூடிய பலனையும் கிருபையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மறந்து போகாத. ஆமென். முதலாவது தன்னை தாழ்த்தும் பொழுது என்ன வருகிறது? நமக்கு ஜெயம் வருகிறது, வெற்றி வருகிறது. பிரச்சனை வரும்போது, எதிரிகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, கவலைகள் வரும்போது, நெருக்கப்படும் போது, உடைக்கப்படும் போது, கண்ணீர் விடும் போது, சோர்ந்து போகும்போது, ஒன்னு தெரிஞ்சுக்கோ, உனக்கு ஜெயத்தை கொடுக்க தேவ சமூகம் இருக்கிறது. தேவனுடைய சமூகம் உனக்காக ஜெயத்துக்கு எப்போதும் திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு முன்னாடி, கிழக்கில் இருந்தல்ல, மேற்கில் இருந்தல்ல நமக்கு ஜெயம், பரத்தில் இருந்து கைத்தட்டி கர்த்தருக்கு உனக்கு உதவி செய்ய, ஜெயத்தை கொடுக்க, உனக்கு உதவி செய்து வெற்றியை கொடுக்க எப்போதும் ஒரு தேவராஜ்யம் காத்து கொண்டிருக்குது. தேவாதி தேவன் காத்திருக்கிறார். அவருக்கு முன்பாக போய் சரண்டர் யுவர்செல்ஃப், உங்களை ஹம்பிள் பண்ணுங்க, உங்க குடும்பத்தை ஹம்பிள் பண்ணுங்க. இறங்கினது, நீங்க உங்க சுயத்தை விட்டு இறங்கலன்னா, மோசே கை இறங்கின போது அமலேக்கு ஜெயிச்சாங்க. விசுவாசம். எப்பெல்லாம் உன் ஜெபம் குறைதோ, சகோதரி, சகோதரா, நண்பர், பிரதர், இதை நல்லா கேட்டுங்க. கிறிஸ்துவத்தில் எப்பெல்லாம் உங்க ஜெபம் குறைத, விசுவாசம் குறைத, பிசாசு உங்களை ஜெயிக்கிறான். எந்த வீட்டில் ஜெபம் குறைஞ்சிச்சோ பிசாசு ஜெயிக்கிறான். எந்த சகோதரன், எந்த தம்பிக்குள்ள ஜெபம் குறைத, பிசாசு ஜெயிக்கிறான். யாருக்குள்ள விசுவாசம் குறைத, சாத்தான் ஜெயிக்கிறான். நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க விசுவாசத்தை சோர்ந்து போகும்போது, ஜெபம் குறையும் போது, உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபம், உங்க வாழ்க்கையில உபவாச ஜெபங்கள் ஜெபிக்க முடியாதபடிக்கு நீங்க எப்ப பாரு என்கேஜ்மெண்ட், என்டர்டைன்மெண்ட் பிஸியா இருந்துட்டீங்கன்னா பிசாசு ஜெயிக்கிறான். 24 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ணி உலகத்தில் கிடைக்கிற நேரத்தெல்லாம் நீங்க மொபைல்ல யூஸ் பண்ணிட்டு நல்லதுக்கு தான் பார்ப்பீங்க. நான் ஒன்றும் சொல்ல, சாங்ஸ் வைக்கிறீங்க, ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்க, கிறிஸ்டின் சாங்ஸ், அதெல்லாம் சொல்லலை. ஆனால் ஜபிச்சுட்டு வைங்க. ஆமென் சொல்லுங்களேன். மொபைல், கிறிஸ்துவ பாட்டில் மொபைல் நல்லா இருந்தது, மொபைலில் வசனம் தான் மொபைல் நல்லா ஒர்க் பண்ணும். மொபைலில் வசனம் வச்சாலும், மொபைலில் சாங் வச்சாலும் மொபைல் நல்லா இருக்கும், கெட்டு போகாது. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கை கெட்டு போகணும்னா நீங்கள் ஜெபிச்சா, நீங்கள் விசுவாசம் வந்தால் உங்கள் வாழ்க்கை கெட்டு போகாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் ஜெப வாழ்க்கை குறையும் போது, உங்கள் விசுவாச வாழ்க்கை குறையும் போது, உங்கள் சுயம் உங்களுக்குள்ளே இருக்கும் போது நீங்கள் தோற்று போறீங்க. பிசாசு ஜெயிக்கிறான். மோசே கை இறங்கின போது யார் ஜெயிச்சாங்க? அமலேக்கு. அமலேக்கை முறியடின்னு முதல் ராஜா சவுல் கிட்ட சொன்னார். அமலேக்கு என்பது மாம்சத்திலிருந்து கிரியை செய்கிறவன், நமக்குள்ளே மறைந்து நம்முடைய சத்தத்துக்குள்ளாக, சதைக்குள்ளாக இருந்து, நமக்குள்ளே இருந்து தேவனுக்கு விரோதமாய் நம்மை தூண்டுகிறவன், டெம்டேஷன் பண்ணுகிறவன், போராடுகிறவன், நமக்குள்ள மாம்சத்தோடு கூட போராடுகிறவன். ஆண்டவர் சொல்றாரு, அமலேக்கு ஜெயிக்க விடாது. ஆமென் சொல்லுங்களேன். தூக்கத்தை ஜெயிக்க விடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் ஆலயத்துக்கு போக முடியாதபடி தூக்கத்தை, அமலேக்க ஜெயிக்க விடாதீங்க. சபையில உபவாசம் இருக்கும்போது உபவாசிக்காம நல்லா சாப்பிட்டுட்டு என்ன செய்யாதீங்க, அமலேக்க ஜெயிக்க விடாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். வருகிற ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நீ பொருத்தனை பண்ணியும் பொருத்தனை பண்ணாமல் போனால் அது பாவம் என்று உபாகமம் 23:21 சொல்றாரு. பொருத்தனை செய்தும் அதை நிறைவேற்றாமல் போனால் பாவம்.
நீ நேந்திக் கொள்வதை பார்க்கலும் நேந்திக் கொள்ளாமல் இருப்பதே நல்லது. முன்னால கர்த்தருக்கு சம்பாதியத்தில் கொடுக்க முடியாம இன்னத்துக்கு நம்ம தசமபாகம் கொடுக்கணும், இன்னத்துக்கு நம்ம காணிக்க கொடுக்கணும், இன்னத்துக்கு நம்ம இது செய்யணும், சப்போர்ட் பண்ண நாயா சப்போர்ட் பண்ணணும், நாயா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுங்கன்னா அமலேக்கு ஜெயிக்கிறான். தேவ பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில ஒரு நாள் அமலேக்கு ஜெயிக்க விடாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் வந்து உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக 2 கரங்கள் ஜெபத்தையும் விசுவாசத்தையும் உயர்த்தி தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து பாருங்க. உங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை கர்த்தர் வாய்க்காமல் போகும்படி செய்வார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது கர்த்தருடையது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட, பயப்படாதீங்க, இந்த யுத்தம் நீங்க சும்மா இருந்து பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. ஜெயமென்று பலமடைந்தாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போம். எஸ், தினம் கொண்டு பலமடைந்தாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி ஜெயந்தரிப்போமே. எழுப்புதலின் நேரமல்லோ, சுபாவின் காலமல்லோ. கைத்தட்டி எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. எக்காலம் எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோம் கானானுக்குள் எக்காலம் எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோம் கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ. ஆமென், எழுப்புதலின் ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடையெல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடையெல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரம். கைத்தட்டி இது சுபாவின் காலமல்லோ. ஆமென், எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது சுபாவின் காலமல்லோ. சொல்லுவோம். மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரம், இது என்னுடைய காலமல்லோ. இது ஜெபிக்கிற காலமல்லோ, இது துதிக்கிற காலமல்லோ. ஆமென் சொல்லுங்களேன். பிரச்சனை பார்த்து பயந்துடாதீங்க, பிசாசை பார்த்து பயந்துடாதீங்க, அவன் தான் உங்களை பார்த்து பயப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவங்க கிட்ட இல்லாத, பிசாசு கிட்ட இல்லாத ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம், ஆமா, இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். என்ன கண்டாலும் பயப்படாதீங்க. போய் தேவ சமூகத்தில் கரங்கள் உயர்த்தி ஆண்டு சமூகத்தில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணிங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு முறையும் தாழ்த்தின போது கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஜெயத்தை கொடுத்தான். நியாயாதிபதி புத்தகமே அதுதான். நியாயாதிபதி புத்தகமே 400 வருஷம் இருண்ட காலம் பைபிளில். யோசுவாவின் புத்தகம் கோல்டன் இயர், பொற்காலம். யோசுவா ஆண்ட காலம் இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. நியாயாதிபதி என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுவிப்பார், திருப்பி போய் பாவம் செய்வாங்க, திருப்பி எதிரி கையில் கொடுப்பாரு, திருப்பி ஒரு நியாயாதிபதி எழுப்பி விடுவிப்பார், திருப்பி பாவம் செய்வாங்க, திருப்பி ஆண்டவர் எதிரிங்க கிட்ட ஒப்பு கொடுப்பார், திருப்பி போய் மன்றாடுவாங்க, திருப்பி ஒரு நியாயாதிபதி எழுப்பார், திருப்பி விடுதலையானாங்க. இப்படியே சர்க்கிள் தான் நியாயாதிபதிகள்.
அந்த நியாயாதிபதிகளை ஜெயம் எடுத்த ஒரு மனுஷனை நீங்களும் நானும் பார்க்க எடுத்து வாசிப்போம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். எப்தா என்று ஒரு மனுஷனை குறித்து வாசிக்க போகிறோம். கீலேயத்தான எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். அவன் பரஸ்திரியின் குமாரன். கிலேயாத் அவனை பெற்றான். கிலேயாத் அவனை பெற்றான். கிலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை. எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை. அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். எங்கம்மா குடியிருந்தான்? தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் எப்தாவோடே கூடிக்கொண்டு அவனோடு கூட யுத்தத்திற்கு போனார்கள். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய் எப்தாவை நோக்கி நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியா இருக்க வேண்டும் என்று அதற்கு எப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து நீங்கள் அல்லவா என்னை பகைத்து தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டுகிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றால் அதற்கு கீலேயாத்தின் மூப்பர்கள் எப்தாவை நோக்கி நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகி எங்கள் அனைவர்கள் கீலேயாத் குடிகள் அனைவரோடும் தலைவனாய் இருக்க வேண்டும் என்று இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். அதற்கு எப்தா அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டான். போதும். எப்தா முதலாவது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த காலத்திலே 9வது நியாயாதிபதியாக இருந்தவர். இந்த எப்தாவை குறித்து விசுவாச பட்டியலில் பார்க்கலாம். நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எப்தா, பாராக், சிம்சோன் சிங்கங்களை ஜெயித்தார்கள், சத்துருக்களை ஜெயித்தார்கள். இவருடைய பிறப்பு என்னவா இருக்கு? இவருடைய பரஸ்திரியின் மகள். ஒரு யாருன்னா அந்த அம்மா தவறான ஒரு பெண்ணுடைய மகன். இவர் பிறந்த உடனே இவர் என்ன செஞ்சுட்டாங்க? சொந்தங்கள் இவருக்கு ஏற்கனவே அந்த அம்மாவுடைய கணவருக்கு எப்தாவுடைய அப்பாவுக்கு ஏற்கனவே மனைவி இருந்தால், பிள்ளைகள் இருந்தார்கள். இவன் வளர்ந்து வரும்போது இவன் என்ன செய்கிறாங்க? தெரித்து விட்டுறாங்க. நீ எங்கள் கூட இருக்கக்கூடாது, நீ போய் வேற இடத்துல போயிடுங்கன்னு சொல்லி எப்தா தன் சிறு வயதிலேயே தன் குடும்பத்தை விட்டு ஒரு இடத்துல வந்து வசிக்கிறார். அந்த காலத்தில் அம்மோன் புத்திரர்கள் இவங்க என்ன செய்கிறாங்க? இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். யுத்தம் பண்ண வந்த உடனே இவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு? இவங்களால அவங்கள ஜெயிக்க முடியல. எப்தா ஒரு பெரிய பராக்கிரமசாலியா யுத்த வீரனா இருக்கிறான். அவன்கிட்ட போய் நாம உதவி கேட்போம். அவங்க வந்து எப்தா கிட்ட சொல்லி உதவி கேட்கும்போது அவன் பழைய காரியத்தை பேசுறான். நீங்கள் தானே என்னை தெருத்துனீங்க, நீங்கள் தானே என்னை ஒதுக்கி வச்சிங்க, நீங்கள் தானே அந்த தேசத்தை விட்டு அனுப்பிட்டீங்க, என்னை கூப்பிடுறீங்களே சொல்லிட்டு. ஆனால் உடனே அவன் பழைய காரியத்தை மறந்து அவளோடு கூட போனான். கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பழையதை மறக்கிற ஒரு வாழ்க்கை, பழைய காரியம் இருக்க வரைக்கும் வெற்றி வராது. முதல்ல விசுவாசத்தோடு கையை உயர்த்தணும், ஜெபிக்கணும், தாழ்த்தணும்னு சொன்னேன். ரெண்டாவது, பழைய காரியங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு இன்னும் பழைய குணாதிசயங்கள், பழைய காரியங்கள், பழைய புளித்தமா முழுமாவை என்ன செய்யும்? புளிக்க செய்துவிடும். இன்னும் பழைய காரியத்தோடு, பழைய சுவாபங்களோடு, பழைய குணாதிசயங்களோடு, பழைய எண்ணங்களோடு, பழைய வாழ்க்கையிலே நீங்க வாழ்ந்து கொண்டு தேவனை தேடும் போது என்ன வராது? உங்களுக்கு ஜெயம் வராது. வேதம் சொல்லுகிறது, எப்தா பழைய காரியத்தை மறந்தான்.
நீங்கள் தேவனை வரும்போது 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவை எல்லாம் ஒழிந்து போயின. பழையவை எல்லாம் என்னது? ஒழிந்து போகின. புது துருத்தியிலே புது திராட்சரசத்தை வார்த்து வைப்பார்கள். பழைய துருத்தியில புது திராட்சரத்தை வார்க்க முடியாது. ஏன்னு சொன்னா துருத்தி கிழிந்து விடும். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவை எல்லாம் ஒழிந்து போகணும். பழைய காரியங்கள், பழைய சுவாபங்கள், பழைய நடத்தைகள், பழைய பேச்சு, பழைய எண்ணங்கள், பழைய சிந்தைகள், பழைய பாவம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் பழைய வாழ்க்கை, பழைய காரியத்தை செஞ்சுட்டு இருந்தா தேவ பிள்ளைங்களே ஜெயம் வராது. எப்தா அவர்கள் கூப்பிட்டு உடனே அவன் என்ன செஞ்சான்? அவர்களை மன்னித்து அவங்க செய்த பழைய காரியங்களை மறந்து அவளோடு கூட போனான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அம்மோன் புத்திரர்களை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், அம்மோனியர்கள், மோவாப்பியர்கள், இவங்க வரலாறே பயங்கரமான சந்ததி. அது ரொம்ப கொடூரமான ஒரு சந்ததி இவங்களோடது. அந்த அம்மோன் புத்திரர்கள், மோவாப் புத்திரர்கள் இவங்களுக்கு விரோதமாய் வந்தபோது அம்மோனியர்களை எப்தா ஜெயம் எடுப்பதற்கு பழைய காரியத்தை மறந்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் உங்களை புதிதாய் மாற்றி இருக்கிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார், புது சிருஷ்டியாய் உங்களை உருவாக்கி இருக்கிறார். இன்னும் நீங்கள் என்னவா இருக்காதீங்க. இன்னும் பழைய காரியத்தில், பழைய வாழ்க்கை, பழைய சுவாபங்கள், பழைய எண்ணங்கள், பழைய பேச்சுக்கள், பழைய காரியங்களை பார்க்கறது, இன்னும் பழைய விஷயங்களை என்ன செஞ்சாங்க செய்து கொண்டு இருக்காதீங்க. நீங்கள் அதை விட்டு வரும்போது தான், அதை மறந்து போகும்போது தான், அதை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது தான் கர்த்தர் நமக்கு வேண்டி என்ன செய்வார்? ஜெயத்தை கொடுப்பார். கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவை எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் என்னது? புதிதாய் மாறின. அல்லேலூயா. ரெண்டாவது எப்தா என்ன செய்தான்? ரெண்டாவது காரியம் எப்தா 11 வாசிங்க. கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால், கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்றார்கள். கர்த்தர் நடுநின்று கேட்பாராக என்றார்கள். அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியாய் வைத்தார்கள். எப்தா காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். இரண்டாவது ஜெயம் வரும் என்று சொன்னால் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே போய் சொன்னான். மிஸ்பா என்று சொன்னால் நியாயம் விசாரிக்கிற ஸ்தலம், சாட்சியின் ஸ்தலம், சாட்சி கூறுகிற ஸ்தலம். லாமாவுக்கும் யாக்கோபுக்கும் பிரச்சனை வந்தபோது ஒரு கற்குவியலை நிறுத்தி அதற்கு மிஸ்பா என்று பெயரிட்டார்கள். தேவன் நியாயம் விசாரிக்கிற ஸ்தலம், சாட்சி கூறுகிற இடம். அவன் போய் உடனே யுத்தம் பண்ணல. அம்மோன் புத்திரர்கள் கூட எங்க போய் சொன்னா? தேவ சமூகத்துல போய் தேவனிடத்துல அதை அறிவித்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். மிஸ்பாவிலே போய் தேவ சமூகத்துல என்ன செஞ்சாரு? சொன்னார். பிரச்சனைகளை சொன்னார், பகிர்ந்து கொண்டார். யாக்கோபு 2 பரிவாளங்களோடு கூட வரும்போது ஒரு இடத்துல போய் யாக்கோபு தன் சந்ததியோடு தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல உட்கார்ந்த போது ஆதியாகமம் 35 சொல்லுகிறது, அவனுடைய பிள்ளையை மகளை கெடுத்து போட்டார்கள். அவன் பிள்ளைகள் கொலை வெறி கொண்டு மற்றவர்களை கொன்று போட்டார்கள். யாக்கோபுக்கு நிம்மதி இல்லாம ஆயிடுச்சு. உடனே ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை சந்திச்சனே, நான் உனக்கு பதில் கொடுத்தனே, நான் உனக்கு வெளிப்பட்டனே. நீ ஒன்றுமில்லாத வந்தபோது, கோலும் கையுமாய் வந்தபோது, நீ வெறுமையாய் வந்தபோது, உயிர் தப்பிக்க ஓடி வந்தபோது உனக்கு தரிசனமாகி உன்னை கூப்பிட்டு உனக்கு வார்த்தைகளை கொடுத்து வாக்கு தத்தத்தை கொடுத்து உனக்கு தரிசனமாகின பெத்தேலுக்கு எழும்பி வா, தேவனுடைய வீட்டுக்கு வா, தேவ வீட்டுக்கு வந்து உன் பிரச்சனையை சொல்லு. எங்கே சமாதானம்? தேவ சமூகத்தில் சமாதானம். பிரச்சனை வரும்போது, நெருக்கம் வரும்போது, கஷ்டம் வரும்போது நீ உலகத்தில் இருக்கிறவங்களை தேடி ஓடுறியா, இல்ல யாராவது உதவி செய்யலாங்கன்னு ஓடுவியா? மனிதர்களால் தான் சில வேளை தேவன் உதவி செய்ய, தப்புக்கல்ல. ஆனா முதலாவது நீ யாரை தேடி ஓடுற? உனக்கு பாடுகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, தேவைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, எதிர்பாராத தீமைகள் வரும்போது முதலாவது நீ யாரை தேடி
தேடி ஓடுகிற ஆண்டவர் சொன்னாரு யாக்கோபை பார்த்து, நான் உனக்கு தரிசனமான உன்னை சந்திச்ச, உன்னை பயந்து ஓடி வந்த போது ஜீவன் காப்பாத்திக்க, உன் ஜீவன் தப்பிச்சா போடும் என்று கோலும் கையுமாய் ஓடி வந்தியே, அன்னைக்கு நான் உன்னை பெத்தேல்ல சந்திச்சேனே. யாக்கோபு சொன்னா, இது தேவனுடைய வீடு, தேவ வீட்டுக்கு ஓடி வாங்க, தேவ சமூகத்துல வந்து சொல்லுங்க. எப்தா எதிரிகள் வந்தபோது தேவ சமூகத்துல சொன்னா. கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எதுக்குமா ஆலயம்? உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற தேவன் இருக்கிறார். உன்னுடைய சத்தத்தை கேட்கிற தேவன் இருக்கிறார். உங்க கண்ணீரை கேட்கிற தேவன் இருக்கிறார். நீங்க கூப்பிடும் போது செவி கொடுக்கிற தேவன் இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். கைத்தட்ட தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் உபத்திரப்படுகிறவருடைய உபத்திரத்தை அற்பமாய் எண்ணாமல், அருவருக்காமல், அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமல் தன் சந்ததியிலிருந்து கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் வெளிப்படுகிற தேவனாய் இருக்கிறார். பிரச்சனை வரும்போது தேவாலயத்துக்கு ஓடிவா, தேவனுடைய வீட்டுக்கு ஓடி வாங்க. கஷ்டங்கள் வரும்போது, எதிரி வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, நெருக்க வரும்போது வேதம் சொல்லுகிறது, நீ தேவ சமூகத்துக்கு மிஸ்பாகுவா, அங்க தேவனோடு கூட பொருத்தனை பண்ணு. தேவன் சாட்சி கூறுகிற இடம், தேவன் நியாயம் விசாரிக்கிற இடம், பொருத்தனை பண்ணுகிற இடம். தேவ சமூகத்துல எப்தா ஒரு பொருத்தனை பண்ணினா, நீங்க இந்த அம்மோன் புத்திரரை என் கையில கொடுத்தீங்கன்னு சொன்னா, என் வீட்டுல இருந்து எது முதலாவது வருதோ அதை நான் உங்களுக்கு தர முடிக்க போறேன். ஏன்னா கொஞ்சம் 5 நிமிஷத்துல பொருத்தனை பண்ணினான். 2வது ஆண்டவர் கிட்ட பொருத்தனை பண்ணுங்க. முதலாவது தேவன் பழைய காலத்தை விட்டுடுங்க. மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்ப ஜெயம் கிடைத்தது? தங்களை தாழ்த்தின போது. ஒரு பக்கம் ஜெபம், ஒரு பக்கம் விசுவாசம். இந்த 2 குறையும் போது சத்துரு உங்களை ஜெயிப்பான். இந்த 2 சரியா இருந்தா நீங்க சத்துருவை ஜெயிப்பீங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது, அம்மோன் புத்திரர்கள் எப்போ தோற்கடிக்கப்பட்டார்கள்? பழைய காரியத்தை விட்டு எப்படா மறந்தான். சில வேளையில் நமக்கு மறதி இருக்கிறது நல்லது, சில காரியங்களை மறக்கிறது நல்லது. ஒரு புலவர் மதுரையிலேருந்து வந்து இங்கே வந்தார். போகிறதுக்கு பஸ் பேர் கிடைக்கல அவருக்கு. அவர் யார்கிட்ட போய் கேட்பாரு? சென்னையில் இருக்கிற புலவர்கிட்ட தான் போய் உதவி கேட்கணும். யாரும் தெரியாதுல, புலவர்கிட்ட தான் போய் கேட்கணும். 50 ரூபா கொடுத்தாரு. இங்கே இருக்கிற புலவர் போயிட்டாரு. நான் திருப்பி அனுப்புகிறேம்மான்னு சொல்லிட்டார் அந்த புலவர். ரொம்ப நாளாச்சு, 1 மாதம் 2 மாதம் ஆச்சு. துட்டு குதுன்னு கேட்க முடியாதுல, காசு கொடுங்க. புலமையில் ஏறினார். நன்றி மறப்பது நன்றன்று அனுப்பிச்சிட்டார். ஐயா ரிசீவ் பண்ணிட்டார் அந்த லெட்டரை. இப்போ இவர் எழுதுறாரு, நன்றல்ல அன்றே மறவது, அன்றே மறவது நன்றி. தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க எதிர்பார்த்த காரியத்தில் ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஏன் மறக்கிறது நல்லதுன்னா, சில செய்த காரியங்களை, சில செய்த மனிதர்களை நினைக்கிறது நல்லது. 38 வருஷமாய் ஒரு அம்மா திருச்சியில் கூட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. நடத்தின உடனே பரிசுத்தாண்டி அபிஷேகமே அந்த அம்மாவுக்கு கிடைக்கல. அப்போது ஒரு ஊழியக்காரர் வச்சு கூட்டம் நடத்தின பிறகு எல்லாருக்கும் ஜெபம் பண்ண வந்தார். அந்த ஊழியக்காரர்கிட்ட கேட்டாங்க, ஐயா நான் எவ்வளோ ஊழியக்காரராக வச்சு நடத்திட்டேன், பெரிய பெரிய ஊழிய, இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிரபலமாக இந்தியாவில் பேச எல்லா ஊழியக்காரரை வச்சு கூட்டம் நடத்திட்டேன், எனக்கு பரிசுத்தாண்டி அபிஷேகம் கிடைக்கல அப்படின்னாங்க. இதுமா நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், ஊழியக்காரர்கிட்ட கண்டிப்பாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்களை பற்றி யாரும் சொல்ல தேவையில்ல, உங்கள் ஐயாவே சொல்லிடுவார். ஜெபம் பண்ணிட்டார் தான், ஆமென் சொல்லுங்களேன். மறைக்கவே முடியாது, தேவன் நம்முடைய ஊழியக்காரருக்கு நிச்சயம் சொல்லுவார். அப்போ உடனே அந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு வந்தார் அந்த ஊழியக்காரர். நான் உன்னை கேட்குறேன், 38 வருஷமாக நீங்கள் யார் மேலேயும் கசப்பாக இருக்கிறீங்க, யாரையும் மன்னிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் பாஸ்டர், என் சொந்த தங்கச்சி என்கிட்ட சண்டை போட்டுட்டா, வீட்டில் ஒரு ட்ரெஸ்ஸுக்காக சண்டை வந்துடுச்சு, நான் தைச்சி வச்சுருந்த ஆஃபீஸ் போய் வச்சுருந்த ஒரு ட்ரெஸ்ஸை அவள் எடுத்து போட்டுட்டா. வீட்டில் இந்த சண்டைலாம் நடக்கும், அக்கா தங்கச்சிந்தான், அண்ணன் தம்பிங்க தான் சண்டை நடக்கும், அது இயல்பு. அன்னிலேருந்து அவ கூட நான் கொடிச்சிட்டு சில விஷயத்தில் மன்னிக்க முடியாமல் இருந்தேன். அவர் சொன்னாராம், நீங்கள் போய் ஒரு பேப்பர் எடுத்து இப்போயும் உங்கள் தங்கச்சி ஒரு லெட்டர் எழுதிங்க. எங்கே இருக்காங்க? அவங்க மதுரையில் இருக்காங்க, கல்யாணம் ஆகிட்டு. அவங்க எழுந்தாங்களாம், அன்புள்ள தங்கச்சி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் மனப்பூர்வமாக உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லி எழுதி கொண்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணாங்களாம், பரிசுத்த ஆவியின் கிருபையாய் நிரப்பினாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். பழச மறங்க, புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், புதிய நன்மைகளை வைத்திருக்கிறார், புதிய கிருபைகளை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஜெயத்தை
வைத்திருக்க. எப்தா மறந்தார். ரெண்டாவது ஆண்டுகிட்ட சொன்னார். மூன்றாவது பொருத்தனை பண்ணினார். என்ன பண்ணார்? பொருத்தனை பண்ணினார். எங்கள் வீட்டிலேருந்து எது வருதோ முதல்ல நான் அதை கொடுக்குறேன். அவங்க மக வந்துட்டான், அதை நிறைவேற்றினான். நீங்கள் போய் படித்து பாருங்கள் நியாயாதிபதிகளில். அதை நிறைவேற்றினான். தேவன் பலிகளை விரும்புகிறவல்ல, துக்கம் கொண்டானாங்க தான் போட்டிருந்த கட்டி அதை ஒன்றுமே செய்யலை அவர், அதை காட்டில் பைபிளில். ஆனால் சொன்னதை நிறைவேற்றினார். ஜெயம் வந்தது. கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அம்மோன் புத்திரர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். அப்புறம் யார் முறியடிக்கப்பட்டார்? அமேலேக்கில் முறியடிக்கப்பட்டார்கள். கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் வெற்றியை தருகிறார். உங்களை தாழ்த்துங்க, ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு கூட இருங்க. பழைய காரியத்தை மறங்க, தேவ சமூகத்தில் வந்து சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். சபை அதற்காக தான். ஆமென் சொல்லுங்களேன். சபையில் தேவன் வாசம் பண்ணுகிறார். வேற எங்கேயும் ஓடாதீங்க. உங்கள் கண்ணீரெல்லாம் இந்த கர்த்தருடைய பாதத்தில் நனைங்க. ஆண்டவர் எதை மறந்தாலும் உங்கள் கண்ணீரை மறைக்கவே மாட்டா. அதை துருத்தியில் வைத்திருக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதம் 58:11 சொல்லுகிறது, உன் கண்ணீரெல்லாம் எங்கே வச்சுக்காரு? துருத்தியில் வைத்திருக்கிறார். பாப்பார் எட்டி பரலோகத்தில் துருத்தியில். இது சாந்தியுடைய கண்ணீர். என் மக வேலைக்காக ஜெபம் பண்ணி வேலையை கொடுப்பார். இது ரகுவுடைய கண்ணீர். என் மக சுகத்துக்காக ஜெபம் பண்ணா அந்த கண்ணீரை பார்த்து சுகத்தை கொடுப்பா. அல்லேலூயா சொல்லுங்களேன். தெய்வ சமூகத்துக்கு ஓடி வாங்க. உங்கள் பிரச்சனை மாறணும்னா, உங்கள் ஜெயம் வரணும்னா, உங்களுக்கு வெற்றி வரணும்னு சொன்னால் பழசெல்லாம் மறந்துடுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். மனுஷன் செஞ்ச காரியங்களை மறந்துடுங்க. அல்லேலூயா. மனிதர்கள் செஞ்ச காரியங்கள்லாம் மறந்துடுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை தேடி வரும்படி செய்வா. எப்தாவை தேடி வந்தாங்க. அவனை ஒதுக்குனாங்க. பரஸ்டி மகன் சொன்னாங்க. அவன் தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவரை தேடி வந்தாங்க. ஒரு காலம் வச்சிருப்பார். நம்மளை பகைச்சவங்க, நம்மளை புரிஞ்சு கொள்ளாதவங்க, நம்மளை எதிர்த்தவங்க, நம்ம நன்மையை பெற்றுக்கொண்டு நமக்கு புறம்பானவங்க எல்லாரும் ஒரு நாள் கர்த்தர் நம்ம கிட்ட கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். மறந்துடுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பார்த்து சொல்ல போகிற, இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எனக்கு எந்தெந்த விஷயத்தில் ஜெயம் வரணுமோ, எந்தெந்த விஷயத்தில் காரியத்தில் வெற்றி வரணுமோ, நன்மை வரணுமோ, அல்லேலூயா நம்ம ஐயா கிட்ட கொடுக்க போகிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி ஒரு அர்ப்பணிப்போடு கூட, ஆண்டவரே என் சுயத்தை விட்டு இறங்கி வருகிறேன், பழைய காரியங்களை மறந்து போகிறேன் ஐயா, என்னை தாழ்த்துகிறேன் ஐயா, என் கையில ஜபத்தையும் விசுவாசம் என்ன கேடகத்தையும் பிடித்துக் கொள்கிறேன்ப்பா, உன் சமூகத்துக்கு ஓடி வருவேன்பா. ஹல்லேலூயா. நீர் என்னை விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நகோமியும் ரூத்துவும் பெத்லகேமிலே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விசாரிக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது அவர்கள் ஓடி வந்தார்கள். நீ என்னை விசாரிக்கிற தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வருவேன்பா. ஹல்லேலூயா. உம்மை விட்டு விட்டு எங்க ஓடுவாண்டவரே, என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க ஆண்டவரே. உம்மை விட்டு விட்டு நான் எங்கப்பா ஓடுவேன்? என்னை மறக்காத தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாம் உண்மையா ஒரு அர்ப்பணிப்போடு தேவ முகத்தை பார்த்து ஹல்லேலூயா. கர்த்தர் சகோதரி கேட்ட காரியத்தை ஜெயத்தை கொடுப்பா, எதிர்பார்த்த காரியத்தில் நன்மையை கொடுப்பா, திறந்த வாசலை வைப்பார், உனக்கு உதவி செய்வா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன காரியங்களை இருதயத்தில் எழுதி அதன்படி நீங்கள் நடக்கும்போது நிச்சயம் ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. கலங்கி நின்ற போதெல்லாம் கண்ணீர் துடைத்தீ, கண்ணீரை துருத்தியிலே சேர்த்து வைத்தீ. கலங்கி நின்ற போதெல்லாம் கண்ணீர் துடைத்தீ, கண்ணீரை துருத்தியிலே சேர்த்து வைத்தீ. சொல்லவா? கண்ணீரை விசாரிக்கும் காலம் வரும். கண்ணீரை விசாரிக்கும் காலம் வரும். அதுவரையில் உன் கரத்தில் அடங்கியிருப்பே, அதுவரையில் உன் கரத்தில் அடங்கியிருப்பே. வல்லமையின் தேவனே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா. வல்லமையின் தேவனே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி
ஐயா. உடைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களா? நன்மை இல்லாம வந்திருக்கிறீங்களா? கஷ்டத்தோட வந்திருக்கிறீங்களா? ஜெயம் இல்லாம வந்திருக்கிறீங்களா? விஸ்வாவில பொருத்தனை பண்ணமா, தேவ சமூகத்துல பொருத்தனை பண்ணு. உன் கரங்களை உயர்த்தி, இந்த பிரச்சனையை என்னால சமாளிக்க முடியல, இந்த பாடுகளை என்னால சமாளிக்க முடியலப்பா, இந்த கஷ்டத்தை என்னால சமாளிக்க முடியலப்பா, மனிதனுடைய பேச்சுகளை கேட்டு கேட்டு நான் உடைந்து போயிருக்கேன்ப்பா, என் குடும்பத்துடைய கஷ்டத்தை என்னால சமாளிக்க முடியலப்பா, எனக்கு ஒரு ஜெயம் வேணும்ப்பா, எனக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா, இதுல இருந்து என்ன விடுவீங்கப்பான்னு சொல்லிக்கலாம். கையை உயர்த்தி சொல்லி கர்த்தரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. பல கோடி தெய்வங்களை நம்பினேனே, நீ மெய்யான தெய்வம் என்று அறியாமலே. பல கோடி தெய்வங்களை நம்பினேனே, நீ மெய்யான தெய்வம் என்று அறியாமலே. வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா, என்னை தாங்கினீனோ நடத்தியது கிருபை ஐயா. வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா, என்னை தாங்கினீனோ நடத்திய உன் கிருபை ஐயா, என்னை தாங்கினீனோ நடத்திய உன் கிருபை ஐயா. சொல்லுமா, வல்லமையின் தெய்வமே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா. கர்த்தாவின் தன் வருகைக்காக காத்திருப்பே, கரம் பிடித்து அழைத்து செல்ல என் தெய்வமே. கர்த்தாவின் தன் வருகைக்காக கரம் பிடித்து அழைத்து செல்ல என் தெய்வமே. சிங்காசனம் பார்க்கணுமே, ராஜாவும் சிங்காசனம் பார்க்கணுமே, உம்மடியில் அமர்ந்து தீன துதிக்கணுமே, உம்மடியில் அமர்ந்து தீன துதிக்கணுமே. கலங்கி நின்ற நேரமெல்லாம் கண்ணீர் துடைத்தீ, கண்ணீரை துருத்தியில சேர்த்து வைத்தீ. கலங்கி நின்ற போதெல்லாம் கண்ணீர் துடைத்தீ, கண்ணீரை துருத்தியில சேர்த்து வைத்தீயா. கண்ணீரை விசாரிக்கும் காலம் வரும் அப்பா, கண்ணீரை விசாரிக்கும் காலம் வரும், அதுவரை உன் கரத்தில் அடங்கி இருப்பேன். நாங்கப்பா இன்னைக்கு நாங்க ஏதோ மாதிரி இருக்கலாம், இன்னைக்கு நன்மை இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு விடுதலை இல்லாமல் இருக்கலாம், ஆனா ஒண்ணு தெரியும், எங்க ராஜா எங்களுக்கு நிச்சயம் ஜெயத்தை தருவி. கண்ணீரை விசாரிக்கும் காலம் வரும், அதுவரையில் உன் கரத்தில் அடங்கி இருப்பே. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, ஜபத்தையும் விசுவாசத்தையும் விட்டுறாதீங்க, நீங்க பிசாசு ஜெயிச்சிடுவான். உங்களை அர்ப்பணிங்க, சுயத்தை விட்டு மாம்சத்தை விட்டு இறங்கி வந்து அர்ப்பணிங்க, பொருத்தனை பண்ணுங்க தேவ சமூகத்துல. தேவ சமூகத்தை மறக்காதீங்க, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை கொடுத்தது போல, எத்தாவுக்கு ஜெயத்தை கொடுத்தது போல, அவர் விசுவாசி உங்க எல்லாருக்கும் ஜெயத்தை கொடுப்பா.